முக்கிய செய்திகள். வடகிழக்கு மாநில மக்கள் தாக்கப்பட்ட போது குரல் கொடுத்தவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு காரணமான பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். அவை ஒத்திவைப்பு. இலங்கை கடற்படை பிடித்து சென்ற தமிழக மீனவர்கள் 13 பேரும் விடுவிப்பு. இன்று ராமேஸ்வரம் வருகிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் மக்கள் நலத்திட்ட உதவி காரணமாக அதிமுக அரசு விழித்துக் கொண்டது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநில மக்கள் தாக்கப்படுகிற போது குரல் கொடுப்பவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்காதது ஏன் என கேப்டன் கேள்வி எழுப்பினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி நடைபெறும் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி இன்று திருப்பூரில் நடைபெறுகிறது. இதில் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முன்னதாக தருமபுரியில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள், நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு உதவிகள், பொறியியல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயின் அளவை தெரிந்து கொள்ள உதவும் கருவிகள் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதன் பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் அதிமுக ஆட்சியில் மருத்துவமனைகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும், அதனால் அரசு மருத்துவமனைகளை நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதை சீரமைக்க அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும் கூறினார். என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பாரத பிரதமர் உங்கள் நண்பன் யாரையும் சொல்ல மாட்டேன். உங்க ஊராளதான் என் நண்பன்ங்கிறாங்க. உங்கள் நண்பன் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சலிட் அடிக்கிறீங்களே அதிமுக போலீஸ், திமுக போலீஸ், அதனாலதான் உங்களை மாத்தி மாத்தி விடுறாங்க. 5 வருஷம் நீங்க 5 வருஷம் சம்பாதிச்ச கொள்ளை அடிக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க, அது தவறு. திமுக தொடங்கிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுகவும் கைவிட்டு விட்டதால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் தண்ணீர் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். குடிநீர் அந்த டேங்க் கட்டுறாங்க, அதற்கு 4 சதவீதம் லஞ்சம் வாங்குறாங்க. இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அந்த ஏழை மக்கள் அடி வயிற்றுல கை நீள உருப்பிடுவியா? யார் நன்றாக சிந்தித்து பாருங்க. எந்த எல்லா மந்திரிகளும் அது குறிப்பிட்டு இந்த மந்திரி கொள்ளையடிக்கிறார். காவல்துறையினர் தற்போது ரவுடிகளாக மாறி மக்களை வாட்டி வதைப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு மாநில மக்கள் தாக்கப்படுகிற போது குரல் கொடுப்பவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்காதது ஏன் என கேப்டன் கேள்வி எழுப்பினார். வடகிழக்கு மாகாணத்திலிருந்து எல்லாரும் ட்ரெயினர் நீங்க கண்டிங்கடி. நேத்து இன்னைக்கு வேதாரண்யத்தில் அடிச்சு வார பட்டப்பட்டியா இருக்கு தமிழக மீனவர்கள். அதை நீங்க குரலுக்கு கொடுத்து கேட்க மாட்டீங்க. யாராவது பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பாரத பிரதமர் எந்திரிச்சு அடிக்கிறீங்களே தமிழக மீனவர்களையும் கேட்டிருக்காங்களா? கேட்கல. மக்கள் ஏன் கேட்கல? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். தருமபுரி மாவட்ட தேமுதிக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி முறைகேடு பிரச்சினை இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தது. கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நிலக்கரி ஊழல் பிரச்சினையை மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் ரவிசங்கர் பிரசாத் எழுப்பினார். இந்த முறைகேடு நடந்தபோது நிலக்கரித்துறை பிரதமரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அதற்கு பொறுப்பேற்று மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார்.
பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்தன. இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் அவைத் தலைவர் அமீத் அன்சாரி அவையை ஒத்திவைத்தார். நிலக்கரி ஒதுக்கீடு விவகாரத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் காங்கிரசார் கூறுகிறார்கள். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவையிலும் இந்த பிரச்சினை எதிரொலித்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசினர். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் அவை நாள் முழுவதும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். அசாமில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று பார்வையிடுகின்றனர். மத்திய உள்துறை இணை செயலாளர் ஷாம்பு சிங் தலைமையிலான 6 பேர் கொண்ட மத்திய குழு இதற்காக நேற்றிரவு அசாம் சென்றுள்ளது. இக்குழுவில் சுகாதாரம், விவசாயம் மற்றும் பழங்குடியினம் உள்ளிட்ட துறைகளின் இணை செயலாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு கலவரத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட கோக்ராஜ்பூர், துப்ரி, சிராங் மற்றும் பாக்சா மாவட்டங்களை இன்று பார்வையிடுகின்றது. அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து அக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மாநிலங்களவை துணைத் தலைவராக பி.ஜே. குரியன் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து சபையில் இன்று அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங் அவரை பாராட்டி பேசினார். மாநிலங்களவை துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவது சம்பிரதாயப்படி குரியன் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லி குறிப்பிட்டார். அவரை பாராட்டி மாயாவதி, பாஜக தலைவர் சீதாராம் யெச்சூரி ஆகியோர் பேசினார்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று காலை பிடித்து சென்றுள்ளனர். மேலும் 3 படகுகளை தாக்கியும் வலைகளை அறுத்தும் அட்டூழியம் செய்தனர். பின்னர் அந்த மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க நேற்று காலை கடலுக்கு சென்ற மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தப்பி வந்த மற்ற மீனவர்கள் தகவல் தெரிவித்தனர். நேற்று காலை கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. கற்கள், பாட்டில்களை வீசி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டிவிட்டதாகவும் மீனவர்களில் 13 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை பிடித்து சென்றுவிட்டதாகவும் தப்பி வந்த மீனவர்கள் கூறினர். மேலும் இந்த தாக்குதலில் ஞானசேகரன் என்ற மீனவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மண்டபம் பகுதியில் பரபரப்பு எழுந்துள்ளது. மீன்பிடிக்க போன படகை 3 போட்டையும் கச்சத்தீவில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. 3 படகையும் பிடிச்சிட்டு போயிட்டாப்புல. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் நேற்று கடல் கிளம்பும் போது எங்களுக்கு 20,000 ரூபா நேற்று செலவு. 350 டீசல், 5 ஆளுக்கு ஐஸ் கட்டி, எல்லா செலவும் 20,000 ரூபாய்க்கு மேலே வரும். பின்னர் மீனவர்கள் 13 பேரும் விடுவிக்கப்பட்டனர். தேமுதிகவின் மக்களுக்காக மக்கள் பணி திட்டம் ஜெயலலிதாவின் அரசை செயல்பட வைத்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மருத்துவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்றும், ஆனால் தற்போது மருத்துவம் வியாபாரமாகிவிட்டதாகவும் கூறினார். கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம தொழுகக்கூடிய அந்த டாக்டர்ஸ் சேவை மனப்பான்மையோடு எத்தனை எண்ணிக்கை குடும்பங்கள் இன்னைக்கு மருத்துவ உதவி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட நாங்க கிருஷ்ணகிரியில வயதானவர்களுக்கு உதவிகளை செய்தோம். அப்போ அவங்களுக்கு தேவை என்ன இருக்கு? மெயினா மருத்துவ உதவி தான் தேவை வயசானவங்களுக்கு. அப்ப மெடிக்ளைம் பாலிசி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசுறப்போ, மெடிக்ளைம் பாலிசி திட்டம் 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்கு தான் இருக்குங்கிறாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் மெடிக்ளைம் பாலிசி வேணும். இது போல அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து அதை செயலாற்ற தவறி இருக்கிறது. இருந்தாலும் நாம அவங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி நேற்று எடுத்து கொடுத்து இருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அறிந்து இன்னைக்கு ஒரு திட்டமாக நமது கேப்டன் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். மக்களின் பிரச்சினைகளை கண்டு கொள்ளாமல் பல மாதங்களாக கொடநாட்டில் ஓய்வு எடுத்து வந்த ஜெயலலிதா, கேப்டனின் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை பார்த்து சென்னை திரும்பி கோட்டையில் தனது பணியை தொடங்கியுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 1.5 ஆண்டுகள் செயல்படாமல் இருந்த ஜெயா அரசை கேப்டன் செயலாற்ற வைத்துள்ளதாகவும் திருமதி பிரேமலதா கூறினார். உண்மையில் அது கிடையாது.
கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை என்பது அல்ல, மனம் இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனம் இல்லாததனாலதான் இன்னைக்கு அவர்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையோ நமது தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனையோ இல்லாமல் இன்னைக்கு கொடநாட்டுல போய் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேப்டன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் வர்றாருன்னு தெரிஞ்சவனே பயந்து இன்னைக்கு வந்து கோட்டையில உட்கார்ந்து வேலை செய்யறாங்க. குடிக்க தண்ணீர், இருக்க இருப்பிடம், முறையான கல்வி, மருத்துவம் போன்ற எவ்வித வசதியும் இல்லாமல் மக்கள் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அரசு கொடுக்க தவறியதை தேமுதிக எடுத்து செய்து வருவதாகவும், ஆளும் கட்சியின் தடுக்கிற வேலை தொடர்ந்தால் தேமுதிகவின் கொடுக்கிற வேலை தொடரும் என்று கூறியுள்ளார். பெறக்கூடிய மக்களாகி நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். இங்க 100 மனிதருக்கு ஒரு டாக்டர் கூட இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. இங்க மக்கள் தொகை அதிகம், அதனால எங்களால தர முடியலன்னு சொல்றாங்க. ஒரு அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செய்து கொடுக்கல. கடந்த திமுகவும் சரி அதிமுகவும் 5 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்ததே ஒழிய மக்களின் அடிப்படை தேவைகளை கூட இதுவரையும் சரி பண்ணல. இருக்க இருப்பிடம், குடிக்க குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல சாலை வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி என்று எந்த அடிப்படை வசதிகளையும் செய்யாம ஒரு அரசாங்கத்தை இந்த 2 கழகங்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லதொரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நல்லது வேண்டிய மாவட்ட ஆட்சியர்கள் நமது நாட்டுக்கு தேவை என்று கூறிய பிரேமலதா, தர்மபுரியில் தற்போது மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் மக்கள் பணிகளை கடமை தவறாமல் செய்து வருவதற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு தெரிவித்தார். திருப்பதியில் பக்தர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததால் ஆத்திரம், கோயில் கதவுகளை அடித்து நொறுக்கினர். திருநங்கைகள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு, பள்ளி ஆசிரியர் சான்றிதழ் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.